உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்ன சந்திரா இந்த நேரத்துல போன் பண்ற? ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமாங்க, கலசத்தை நான் தான் எடுத்து கொடுத்தேன்னு அந்த டிரைவர் பயலுக்கு தெரிஞ்சு போச்சு. ஏய் என்ன சொல்ற? அவனுக்கு எப்படி தெரிஞ்சது? இல்லங்க, அவன் ஏன் பேரை சொல்லாம இந்த வீட்ல இருக்கிற யாரோ தான் கலசம் வெளியில போக உதவி பண்ணிருக்காங்கன்னு மறைமுகமா சொல்றான். அவன் என்னதான் சொல்றான்னு எனக்கு நல்லாவே தெரியுதுங்க. அந்த டிரைவர் நமக்கு பெரிய தலைவலியா இருப்பான் போல இருக்கு. அவனை சமாளிக்கிறதே பெரிய சவாலா இருக்கு நமக்கு. அவனை வீட்டை விட்டு துரத்தணும்னு முயற்சி பண்றோம், எல்லாம் தோல்வியில தானே போய் முடியுது. உன் அக்கா காரியம் சப்போர்ட்டா இருக்கிறதுனாலதான் அவனை நம்மளால ஒன்னும் பண்ண முடியல. ஆமாங்க, அவன் வீட்டுக்கு வந்ததுல இருந்து எல்லாமே பிரச்சனையா தான் இருக்கு. மண்டபத்துல கூட நமக்கு அருமையான சான்ஸ் கிடைச்சது. அத வச்சு அவனை வீட்டை விட்டு துரத்தலான்னு பார்த்தேன். அவன் புத்திசாலித்தனமா எங்க அம்மாவுக்கு நடந்த கொடுமையவே உதாரணமா காட்டி தப்பிச்சிட்டான். கலச மேட்டர்லயே மாட்டிடுவான்னு பார்த்தா அதுலயும் தப்பிச்சிட்டான். சந்திரா, இப்ப காத்து அவன் பக்கம் வீசுது. அதனாலதான் நம்மளால அவனை ஒன்னும் பண்ண முடியல. இல்லைங்க, அவன் 2 தடவை தப்பிச்சிட்டான். அடுத்த தடவை பக்காவா பிளான் பண்ணி அவனை வீட்டை விட்டு துரத்தாம விட மாட்டேன். அவனை எவ்வளவு சீக்கிரம் வீட்டை விட்டு துரத்த முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் துரத்தணும் சந்திரா. நாம ஜெயிக்கிற வரைக்கும் நீ அங்கதான் இருந்தாகணும். அதுக்கு அந்த டிரைவர் இல்லாம இருந்தாதான் நமக்கு வசதியா இருக்கும். அது மட்டும் இல்ல, கொஞ்சம் அசந்தா நம்மளே மோப்பம் முடிச்சு உங்க அக்கா கிட்ட போட்டு கொடுத்துருவான். நீங்க சொல்றதும் சரிதாங்க. அவனை இனிமே வீட்டை விட்டு துரத்துறதுதான் என்னோட முதல் வேலை. சரிங்க, நான் வச்சிடுறேன். சரி சந்திரா. என்ன இவன் எங்க நிக்கிறான்? எப்ப வந்தான்னு தெரியலையே. நம்ம பேசினதெல்லாம் கேட்டிருப்பானோ? ஏய், எதுக்கு நீ இங்க வந்த? நான் பேசுறத ஒட்டு கேட்கவா? ஏங்க, காத்து வாங்கலாம்னு ஒண்ணுங்க, அது ஒரு குத்தமா? நல்ல வேலை, நாம பேசினதை இவன் எதுவும் கேட்கலன்னு நினைக்கிறேன். இனிமே எங்க போய் பேசினாலும் ரொம்ப ஜாக்கிரதையா பேசணும். அண்ணா, இந்த பந்தக்கால்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? அதெல்லாம் ரெடி பண்ணிட்டப்பா. சரிங்கண்ணா. அதுக்கு ஏதோ குழி வெட்டணும்னு சொன்னாங்களே? அதெல்லாம் அப்பவே தோட்டியாச்சுப்பா. ஓகேண்ணா, நன்றி. சரி. இவனை புரிஞ்சிக்கவே முடியலையேம்மா. எல்லா வேலையும் தானே எழுத்து போட்டு செய்யறான். அதுல ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, அதையும் இவனையே சரி பண்றான். இவன் நல்லவனா கெட்டவனா ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. அவன் நல்லவன் பாதி கெட்டவன் பாதி கலந்த கலவப்பா. அவன் மேல இப்ப கூட முழுசா நம்பிக்கை வரல. ஆனா அம்மாவும் ரேவதியும் தான் அவனை முழுசா நம்புறாங்க. அவங்க நம்பிக்கையாவது காப்பாத்தனா சரிதான்ப்பா. அவனை முழுசா நம்புறது முட்டாள்தனம். அவன் ஏதோ பெரிய திட்டத்தோட தான் இங்க வந்திருக்கான். அதை எப்படியாவது கண்டுபிடிக்கணும். அத கண்டுபிடிச்சு அக்கா முன்னாடி இவனை நிறுத்தி இவ சுயரூபத்தை காட்டணும். ஆனா எல்லா வேலையும் அவன் இழுத்து போட்டு செய்யறானே. ஆமா, எதுக்கு செய்யறான்? அப்பதானே அக்கா இவனை நம்புவாங்க. அக்காவையும் இம்ப்ரெஸ் பண்ண முடியும். அவன் நினைச்சத சாதிக்க முடியும். அதுக்கு தானே. அப்படி அவன் என்ன சாதிக்கணுங்கிறதுக்காக இப்படி நடிக்கிறான்? அதான் எனக்கு தெரியல ரோகிணி. ஆனா நிச்சயம் அவன் ஏதோ ஒரு நோக்கத்தோட தான் இங்க வந்திருக்கான். கண்டுபிடிக்கிறேன், சீக்கிரமே கண்டுபிடிக்கிறேன். அம்மா. வாங்க. வணக்கம்மா. வணக்கம். பந்தக்கால் சடங்குக்கு நான் சொன்ன பொருளா வாங்கிட்டு வந்துட்டேல? நீங்க எதுவா இருந்தாலும் என்னோட டிரைவர் கிட்ட கேளுங்க, சரியா? எல்லாம் அவனுக்கு தான் தெரியும். டிரைவர் இங்க வா. ஐயர் கூட இருந்து அவருக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடு. சரிங்க மேடம்.
எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டேன், நான் பார்த்துக்கிறேன். பூஜைக்கு தேவையான எல்லா பொருளும் வாங்கி வச்சிட்டல? எல்லாமே வாங்கி வச்சாச்சு, வந்து பார்த்துருங்க சாமி. வாங்க. சாமி, நீங்க சொன்ன பொருள்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கங்க. எல்லாம் கரெக்டா இருக்குப்பா. ஆமா, உன் பேர் என்னப்பா? டிரைவர். அது நீ செய்யற வேலையாச்சப்பா. உன் பேரை சொல்லுப்பா. இங்க எல்லாரும் என்ன டிரைவர் தான் கூப்பிடுவாங்க, நீங்களும் டிரைவர்னே கூப்பிடுங்க. உங்களுக்கு எதனா தேவைன்னா டிரைவர்னு ஒரு குரல் மட்டும் கொடுங்க, நான் வந்து பாத்துக்கிறேன். பரவாயில்லப்பா, நீ கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்க. சரிங்க சாமி, நீங்க பாருங்க. சரிப்பா. அம்மா, நீங்க ரெடி ஆயிட்டீங்களா? ரெடி ஆயிட்டேன். எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? ஏன் கண்ணை பற்றும் போல இருக்கு. அம்மா, இந்த அழகெல்லாம் எங்க இருந்து வந்ததுன்னு நினைக்கிறீங்க? எங்க இருந்து? எல்லாம் உங்ககிட்ட இருந்துதான். பொடி. ஐயோ, அம்மா வெக்கப்படுறாங்களே. இப்பட பார்த்து கையில செல்போன் இல்லாம போச்சு. இருந்திருந்தா அம்மா வைக்கத்த போட்டோ எடுத்துக்கலாமே. எல்லாருமே சேர்ந்து என்ன கிண்டல் பண்றீங்க. வாங்க, உள்ள போங்க. வணக்கம். வணக்கம். மேடம், வாங்க. மேடம், ஃபங்க்ஷனுக்கு எல்லா ஏற்பாடையும் செஞ்சிட்டீங்களா? எல்லா பொறுப்பையும் என் டிரைவர் கிட்ட கொடுத்திருக்கேன். அவன் எல்லாத்தையும் கரெக்டா பாராட்டுற மாதிரி தான் செஞ்சிருக்கான். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.